வணக்கம். இந்த வீடியோவில் பிரித்து எழுதுக அப்படின்றது பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக பிரித்து எழுதுகல பார்ட் 2 ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருங்க. அதனுடைய கண்டினியூ பார்க்கும்போது தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதில் முற்றிலுகிற புணர்ச்சியிலேருந்து மெய்யீற்று புணர்ச்சியிலேருந்து எல்லாமே நம்ம அதில் பார்த்துட்டோம். அதன் பிரகாரம் ஒரு வார்த்தையை எப்படி பிரித்து எழுது சேர்த்து எழுது இது பிரகாரம் நீங்கள் படிச்சிட்டாலே டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ முற்றிலுகிற புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி ஒரு வார்த்தைகள் நிலவு கூட்டல் என்று, நிலவென்று அப்படின்றத என்ன பண்ணோம் நம்மனா, நிலவென்றுன்ற வார்த்தையை நிலவு கூட்டல் என்று அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இந்த நிலவு என்ற வார்த்தை முதல்ல இருக்கிறதுனால அது நிலைமொழி, அதுக்கப்புறம் வர்றது வருமொழி. இந்த நிலைமொழி ஈற்று குசுடு துபுரு, அதாவது கசட தப்பற அது மேலே உகரம் ஏறிச்சுன்னா அது பேர் குசுடு துபுரு. அந்த குசுடு துபுரு ஏதாவது எழுத்து இருந்ததுன்னா அதை நம்ம குற்றியல் உகரங்கள்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே உகர எழுத்து இருக்குது, ஆனால் குசுடு துபுரு இல்லை. அப்போ இது என்ன சார் அப்படின்னா, அப்படி குசுடு துபுரு இல்லாத இருக்கக்கூடிய உகரங்களுக்கு முற்றியல் உகரம் அப்படின்னு பேர். அப்போ இந்த முற்றியல் உகரம் எப்படி இங்கேயும் கடைசியில் ஊ இருக்குது, இங்கேயும் உயிர் இருக்குது. அப்போ எப்படி இது புணரும் அப்படின்னா, இந்த உகரமும் மறைஞ்சிரும். எந்த விதி பிரகாரம்னா, முற்றும் அற்று ஒரோ வழி அப்படின்ற விதி பிரகாரம் இந்த இவ்வு விட்டுட்டு என்ன ஆகிடும், இந்த ஊ ஓடிடும். ஓடிச்சுன்னா அப்புறம் இந்த ஈவும் இந்த ஏவும் சேர்ந்து என்ன மாறும், வே அப்படின்னு மாறும். இந்த இவ்வும் எந்த விதி பிரகாரம், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இது முற்றும் மற்றும் ஒரே வழின்னு இந்த ஊவில் இருக்கக்கூடிய உகரம் மறைஞ்சிரும். அடுத்தது இங்கே இவ்வு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உடல் மேலே உயிர் ஒன்றிக்கும் இந்த விதி பிரகாரம். அப்போ வேவா மாறிடும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியது எல்லாமே முற்றியல் உகரம் தான். இது இந்த ரெண்டு விதி பிரகாரம் தான் இது எல்லாமே புணரும். இதை பார்த்துக்குங்க. இப்போ நிலவு ஒலி அடுத்தது நிலவு கூட்டல் ஒலி, ஓய்வற ஓய்வு கூட்டல் அற, அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை, விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த, உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம், முழவு வதிர முழவு கூட்டல் அதிர. இது எல்லாமே இந்த ரெண்டு விதி பிரகாரம் புணரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை படிச்சுக்கங்க. அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சியில் இப்போ இந்த மாதிரி வேட்டையாடிய அப்படின்னும் போது வேட்டை கூட்டல் ஆடிய அப்படின்னு பிரிக்கணும். இந்த யா எப்படி வந்ததுன்னே தெரியாமல் ஒரு சிலர் முழிச்சிருப்பாங்க. அப்போ வேட்டை கூட்டல் ஆடிய அப்படின்னும் போது இங்கே ஏதாவது உடம்பு இருந்தால் தானே இந்த யாவும் இங்கே இருந்தால் தானே அங்கே யா வந்திருக்கும். ஆனால் அந்த யா எப்படி வந்தது அப்படின்னா, இங்கே ஒன்றுமே இல்லை. உடம்படு புணர்ச்சினா என்ன அப்படின்னா, இந்த நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே ஈற்றில் டையை பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் ஐன்ற வார்த்தை, ஐன்ற எழுத்து இருக்கு. அப்போது இந்த நிலைமொழியில் ஈற்றில் உயிர் இந்த வருமொழியிலையும் உயிர் வந்ததுன்னா ரெண்டும் சேராது, ரெண்டும் புணராது. அப்போது அங்கே ஒரு உடம்பு தேவை. அப்போது அது எந்த விதி பிரகாரம்னா, இந்த கடைசியில் எந்த உயிர் எழுத்து வருதோ அதை பொறுத்து அது உடம்பு எடுத்துக்கும். உடம்பு ரெண்டு உடம்பு தான், ஒன்று ஈ இல்லைன்னா இவ் எதாவது எடுத்துக்கும். யாரை பொறுத்து, இந்த நிலைமொழி ஈற்றில் எந்த உயிர் வருதோ அதை பொறுத்து இந்த உடம்பு எடுத்துக்கும். அதனால் இங்கே பாருங்க, ஈ ஈ ஐ வழி எவ்வும், எவ்வுனானது ஈ என்ற எழுத்து, எவ்வுனானது ஈ என்ற எழுத்து. ஸோ இப்போ இந்த 3 உயிரில் ஏதாவது உயிர் வந்திருந்தது அப்படின்னா அது எந்த உடம்பை எடுத்துக்கும், அது ஈ என்ற உடம்பை எடுத்துக்கும். அப்போது இங்கே என்ன வந்திருக்குது, ஐ வந்திருக்குது, இந்த எழுத்து வந்திருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த உடம்பை எடுத்துக்கும், ஈ எடுத்துக்கும். இது எப்படி இருக்குன்னா, வேட்டை கூட்டல் ஈ கூட்டல்
ஆடிய அப்படின்னு என்ன ஆகும்? ஆடிய அப்படின்னு போவோம். அப்போ இப்போ என்ன ஆகுது? இது உடம்பு எடுத்துக்கிச்சு. அப்போ இந்த ஆவும் இந்த ஈயும் எந்த விதி பிரகாரம் சேரும்? உடம்பு மேல உடல் வந்து என்ன பண்ணுது? உடம்பு மேல உயிர் வந்து ஒன்றுது. அப்ப எந்த விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு விதிப்படி இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தனது யா. அது பிரகாரம் தான் இது மாதிரி புணர்ந்தது. இது எல்லாமே இதுலயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த விதி பிரகாரம் தான். இதுல ஐ வந்திருக்குது. ஐ வந்ததுன்னா யா எகர உடம்பு எடுத்துக்கும். எகர உடம்பு எடுத்துக்கும். அப்போ அந்த யா ஈயும் ஊவும் சேர்ந்தா யூ. இதுலேயும் ஐ வந்திருக்குது. இங்கேயும் யா எகர உடம்போட மெய் எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈ வந்திருக்குது. இந்த எழுத்து ஈ. இதில் கடைசியில் என்ன இருக்குது? இத்து கூட்டல் ஈன்னு பிரிச்சிங்கன்னா அதுலேயும் என்ன இருக்கு? ஈ இருக்கிறதுனால இங்கேயும் ஈ எடுத்துக்கும். ஈ இந்த எழுத்து ஈ என்ற எழுத்தை எடுத்துக்கும். அப்போ இங்கேயும் என்னது? ஈ வரும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா இந்த ஈயும் ஈயும் சேர்ந்ததுன்னா என்னது? ஈ தரை இறங்கும். கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி இந்த இடத்துல என்ன இருக்குது? கடைசியில் ஐ இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஈ என்ற எழுத்து எடுத்துக்கும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தானது? இது சேர்த்தானது யா. அப்போ எந்த விதி பிரகாரம்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. வாழை இலை இந்த இடத்துல என்னது? ஐ இருக்குது. இங்கே என்னது? ஐ இருக்கு. மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம். ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம். கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் இந்த இடத்துல கடைசியில் என்ன இருக்கு? இந்த இடத்துல கடைசியில் ஈ இருக்கு. ஸோ அப்போ அதனால இந்த இடத்துல இட்டு கூட்டல் ஈன்னு பிரிச்சிங்க அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ இந்த டீயை பிரிச்சிங்கன்னா ஈ இருக்கு. அப்போ ஈ வந்ததுனால என்ன உடம்புடி மெய் வரும்? ஈ வரும். அப்போ இந்த ஈ ஆவும் சேர்ந்தா யா. அப்போ கட்டி அடித்தல். இங்கேயும் கடைசியில் என்ன இருக்கு? மாறி ஒன்று. அப்போ இந்த இடத்துல மாறி ஒன்று எப்படி வரும்? மாறி கூட்டல் ஒன்றுன்னு பிரிக்கிறாங்க. இந்த இடத்துல இங்கேயும் கடைசியில் ஈ இருக்குது. இங்கேயும் என்ன உயிர் இருக்குது. அப்போ இந்த உயிர் சேராத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு உடம்பு. எந்த உடம்பு? ஈ வந்ததுனால ஈ என்ற உடம்பு. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா யோ. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓடை கூட்டல் எல்லாம் மலை அளவு மலை கூட்டல் அளவு இவை இல்லாத இவை கூட்டல் இல்லாத ஓடையாட ஓடை கூட்டல் ஆட இவை உண்டோர் இவை கூட்டல் உண்டோர் பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து தீ அணை. இதில் கடைசியில் என்ன இருக்குது? இதில் தீ அணையில் பார்த்தீங்கன்னா இதில் இத்து கூட்டல் ஈன்னு பிரியும். அப்போ கடைசியில் நம்ம என்ன படித்தோம்? அந்த 3 உயிர் படித்தோம். எது படித்தோம்? ஈ அப்புறம் ஈ அப்புறம் ஐ. இந்த 3 உயிரில் எந்த உயிர் வந்தாலும் என்ன போடணும்? நம்ம இந்த இடத்துல ஈ என்ற உடம்பு போட்டுக்கணும். அப்போ இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தானது யா. அப்போ தீ அணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்து ஈ வந்துக்குது. இந்த இடத்துல ஈ வந்துக்குது. இந்த இடத்துல ஐ வந்துருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தீ எரி. இதுலேயும் ஈ வந்துக்குது. இதோட வந்து அந்த ஈ ஐ வழி எவ்வுன்றது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வுருவம். இதை வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் உருவம்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துலையும் உயிர் இருக்குது. இங்கேயும் உயிர் இருக்குது. ரெண்டும் சேராது. இந்த இடத்துல உடம்பு தேவை. எந்த உடம்பு எடுத்துக்கோங்க? அதாவது ஈ இந்த 3 தான். எது? இந்த 3 வந்தா மட்டும்தான் எந்த உடம்பு? ஈ என்ற உடம்பு போட்டுக்கணும். இது 3ஐயும் இல்லாத வேற எந்த உயிர் வந்தாலும் இவ்வு போட்டுக்கலாம். ஆனா இன்னொரு விதி ஒன்று இருக்குது. ஏ வந்தா எதை சார் போறதுன்னா உனக்கு எது ஒன்றும் போட்டுக்கலாம். ஈ போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், இல்லை இவ்வு போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். அதனால நீ விதி படிக்கும்போது இந்த 3 எழுத்து மட்டும் படிச்சுன்னா போதும். இந்த 3 எழுத்துக்கு என்ன போடணும்? ஈ. மற்றது எல்லாத்துக்குமே இவ்வு போட்டுக்கணும்னு நீ படிச்சிக்க. ஆனால் ஏமுன் இருமைன்னு படிச்சிருப்ப. ஏமுன் இருமைனா நீ ஈயும் போட்டுக்கலாம் இவ்வும் போட்டுக்கலாம். அந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கீழே வருது. அப்போ இது எப்படி சார் புணருது? அபூர்வம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இவ்வு வந்துடுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போன வீடியோவில். தனி குறில் வந்ததுன்னா அங்கே என்ன ஒரு ஒற்று எழுத்து இருக்குதோ அது டபுள் ஆகிடும். அப்போது இங்கே வந்து ஆ என்ற உயிர் எழுத்து இருக்குது. இங்கே ஊ என்ற ஒரு உயிர் வந்துருக்குது. அப்போ 2 உயிரும் சேராது. அப்போ எந்த உயிரை பொறுத்து இங்கே இதை எடுக்கும் அப்படின்னா இந்த 3 எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்து ஆ வந்துருக்குது. ஸோ ஆ வந்ததுனால இங்கே எந்த உடம்பு எடுத்துக்கும்? இவ்வு உடம்பு எடுத்துக்கும். அப்போ இங்கே ஒரு இவ்வு இருக்குதுன்னா அந்த இவ்வு தனி குறிலாக இருக்கிறதுனால இது டபுள் ஆகிடும். சொல்கிறது புரியுங்களா? இதில் கூட நம்ம பார்த்தோம். இது வந்து ஈ இது தனி குறில் கிடையாது. அதனால் அங்கே என்ன பண்ணல ஒற்றுலாம் இரட்டிக்கல.
ஆனால் இந்த இடத்துல நம்ம எந்த இது போடுவோம், இவ்வுன்ற உயிரெழுத்து போடுவோம். எதுக்காக? ஆ என்ற உயிரெழுத்து வந்ததுனால இங்கே என்ன போடுவோம், இவ்வு போடுவோம். ஆனால் இந்த இடத்துல அந்த இவ்வு டபுள் ஆகிடும். ஏன் அப்படின்னா இது தனிக்குறில்ன்றதுனால. அப்போ டபுள் ஆயிடுச்சுன்னா அ இவ்வு, அப்புறம் இந்த இவ்வு இந்த ஊ கூட சேர்ந்து ஊ ஆகிடும், அவ்வுருவம். இது அதே மாதிரி தான். எவ்வுருவம் ஏ கூட்டல் எவ்வுயிரும், ஏ கூட்டல் உயிரும். இது வந்து தனிக்குறியில். இந்த இடத்துல எந்த உடம்பு வந்துடும், அந்த ஈ ஐ வழி அது மட்டும்தான் ஈ. இதுக்கெல்லாம் என்ன பண்ணும், மற்ற உயிர் வந்தால் என்ன பண்ணணும், இந்த இவ்வு போட்டுக்கணும். அப்போ இந்த தனிக்குறில்ன்றதுனால ரெண்டு ஒற்றா போட்டுக்கணும். அப்போ ரெண்டு ஒற்றா போட்டுக்கணும் அப்படின்னா இந்த இவ்வும் இந்த ஊவும் சேர்ந்தா ஊ, அந்த இவ்வோட போட்டுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது தனி குறில் கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஒரு இவ்வு மட்டும் போட்டால் போதும். இந்த இடத்துல என்ன வந்தது கடைசியில், பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊ என்ற எழுத்து வந்துருக்குது. ஸோ அப்போ அந்த 3 எழுத்துல வரல. அப்போ மற்றைய உயிரெழுத்து வந்துக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோங்க, இவ்வு போட்டுக்கணும். அப்போ இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்தானது வா. அப்போ பூவணி, பூவழகும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல என்ன போடணும், இவ்வு போட்டுக்கணும். இந்த இவ்வும் இந்த வாவும் ஆவும் சேர்ந்தா வா. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன வந்துக்குது, நின்ற ஒன்றே. அப்போ நீங்க எப்படி பிரிக்கணும், நின்ற கூட்டல் ஒன்றேன்னு பிரிக்கிறோம். இதில் என்ன வந்தது கடைசியில், இரு கூட்டல் ஆ வந்திருக்குது. ஆ வந்ததுனால எந்த உடம்பு போட்டுக்கணும், இவ்வு தான் போட்டுக்கணும். அப்போ இந்த இவ்வை போட்டிங்கன்னா இந்த இவ்வும் ஓவும் சேர்ந்தனது ஒன்றே. இதில் என்ன வந்துருக்குது கடைசியில் ஆ வந்துக்குது. ஆ வந்தாலும் என்ன தான் போடணும், இவ்வு தான் போடணும். மற்ற உயிர்கள் அந்த 3 எழுத்தை மட்டும் மனப்படம் பண்ணீங்க. எந்த 3 எழுத்து, இ ஈ ஐ. இந்த 3 எழுத்தை தவிர்த்து இந்த 3 எழுத்துக்கு மட்டும்தான் எதை போடணும், ஈ போடணும். எழுத்து எது வந்தாலும் எதை போடணும், இவ்வு போடணும். அப்போ இந்த இவ்வும் ஈ சேர்ந்தா வி, மாவிலை. அப்போ இதுல என்னது ஆ வந்துக்குது. அப்போ இவ்வு போடுவீங்க. பாவினம், பா கூட்டல் இனம். இது எல்லாம் ஓகே, இது புரியுது சார். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன இருக்குது, இதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஏ. இந்த சேவை பிரிச்சனது இச்சு கூட்டல் ஏ. இந்த இடத்துல ஏ வந்துக்குது. ஏ வந்தா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 3 எழுத்தை தவிர்த்து இந்த 3 எழுத்துக்கு மட்டும்தான் ஈ போடணும். மற்ற எழுத்து எந்த எழுத்து வந்தாலும் இவ்வு போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீ அது போலயே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த சேவடி, சேவடின்னு எழுதலாம், சேயடின்னு கூட எழுதலாம். ரெண்டுமே ரைட்டு தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏ என்ற உயிரெழுத்து வந்துருச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் 2 எழுத்தும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஈ போட்டு சொன்னா இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தா சேயடி. இல்லை இந்த இடத்துல இவ்வு தான் போடணும் அப்படின்னா இவ்வு போட்டுனாலும் இந்த இடத்துல இவ்வும் ஆவும் சேர்ந்தா சேவடி. அப்போ இது ரெண்டுமே ரைட்டு. ஏமுன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமுன் இருமையும்னு எழுதி வச்சுக்கிறேன். அப்போ ஏ முன்னாடி ஏ இந்த மாதிரி ஏ உயிரெழுத்து வந்ததுன்னா என்ன வரும், இவ்வும் வரும் ஈயும் வரும். ரெண்டுமே வரும். ஈயும் போட்டுக்கலாம் இவ்வும் போட்டுக்கலாம், உங்க விருப்பம். அடுத்தது ஒன்றே வெண்ணின்றத ஒன்றே வெண்ணின்னு எழுதலாம், ஒன்றே எண்ணின்னு எழுதலாம். இந்த இடத்துல ஏ வந்துக்கிறதுனால இதை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஏ. அப்போ இந்த இடத்துல ஈ போட்டிங்கன்னா என்னது, இந்த ஈயும் ஏவும் சேர்ந்தா ஏ, ஒன்றே எண்ணின். இல்லை இந்த இடத்துல இவ்வு போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இவ்வும் ஏவும் சேர்ந்தா வெண்ணின், ஒன்றே வெண்ணின். இது போல சேவடி, சேழகு, சேயடி, ஒன்றே வெண்ணின், ஒன்றே எண்ணின். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஏமுன் இருமைன்ற விதி பிரகாரம், ஏமுன் என்ற விதி பிரகாரம் இது புணருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேழை. இது என்ன பண்ணும், சேவிழைன்னு எழுதினாலும் ரைட்டு, சேயிழை அப்படின்னு எழுதினாலும் ரைட்டு. இதோட நம்ம இந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சி முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஸை பார்க்கலாம். நான் நடத்துனது புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் புரியுது அப்படின்னு சொல்லுங்கள். புரியலன்னா சார் வந்து புரியல, இன்னும் வந்து நீங்கள் ஷார்ட்டாக போடுங்க வீடியோ, ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். நன்றி.